நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தருமையான அருணோதய ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். காலை வேளையிலே ஆண்டவரை தேடுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் இந்த காலையிலே உங்களுடைய சமூகத்திலே கூடி வர எங்களுக்கு நீ தந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே ஆண்டவரை தரிசிக்க முடியாமல் கடந்து சென்றிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கூட்டி தந்து இந்த 8வது மாதத்தின் 1ஆம் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கத்தக்கதாக நீ தந்த இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தரே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிறவர் என்பதை இந்த மாதத்தின் துவக்க நாளிலே நாங்கள் தொடர்ந்து சிந்திக்க, அதன் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். இந்த ஆராதனையில் நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய பாடல்கள், இன்னும் வாசிக்கப்பட போகின்ற வேத பகுதி, சிந்திக்கக்கூடிய சத்திய வசனம் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நீர் பிரயோஜனப்படுத்தி தர நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இந்த ஆராதனையிலே காலை வேளையிலே ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கூட உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலே அங்கீகாரம் செய்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் நீர் கட்டளையிட்டு வழி நடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். வர இயலாத மக்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களுடைய பாக்கியத்தை இழந்து போகாத பிரகாரமாய் வரக்கூடிய நாட்களிலே அவர்களும் உங்களுடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள, தங்களுடைய நன்மைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்தும். இந்த ஆராதனையின் முழுமையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் சாத்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 31 நாம் பாடுவோம். பாமாலை 31. Hello.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5. சங்கீதம் 5 மாறி மாறி வாசிப்போம். Portion for the response reading is from Psalm 5. Psalm 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்கள் குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகிகளினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிடத்தில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கைச்சுவோமாக. Let's all say the Apostle Creed together. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்புகுந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் பரிசுத்தத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். இந்த வேளையிலே நம்முடைய இணை போதகர் ஆண்டவருடைய வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார்.
Reverend Alvin Raj will share the word of God with us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருணுதய ஆராதனையிலே காணொளி மூலமாக பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது யாவரும் நம்மை உண்டாக்கின இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்தின் முதலாவது நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 7 மாதங்கள் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆபத்து விபத்திலிருந்து பாதுகாத்து ஒரு புதிய ஒரு மாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தின் முதலாவது நாளிலே அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் வாக்கு மாறாத ஆண்டவர், இம்மட்டும் உம்முடைய வாக்கின்படி எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் எதிர்பார்க்கும் போது அடையனை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை, உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களுடைய தியானத்தையும் எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் சிதறடிக்காதபடி கர்த்தர் தாமே பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் அடியனுடைய வாயின் வார்த்தையும் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வருடத்தின் 8வது மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தார். அதுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த 8வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாகிய யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் விவிதமாக சொல்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். The promised verse for the month of August 2020 is from the book of Exodus chapter 15 verse 26. Exodus chapter 15 verse 26, it says, if you diligently listen to the voice of the Lord your God, do that which is right in his eyes, and give ear to his commandments, and keep all his statutes, I will put none of the diseases on you that I put on the Egyptians, for I am the Lord your healer. Based upon this particular verse, I have entitled my sermon as For I am the Lord. இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து இந்த அருணுதய ஆராதனையின் செய்தியோட தலைப்பானது நானே கர்த்தர். யாத்திராகமம் 26வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் செய்து போகிக் கொண்டிருக்கும் போது அங்கே மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்களுக்குள்ளே ஒரு தயக்கம், அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி. அப்பொழுது இந்த வார்த்தை மோசேக்கு வருகிறது, நானே கர்த்தர் என்று ஆண்டவராகிய பிதா சொல்கிறார். When we read Exodus chapter 15, there we can see that
Moses was leading the people of Israelites through the Red Sea. After they crossed the Red Sea, people started to stumble, people started to complain, people started to murmur that where are we leading? There were many questions in them as they were just wandering in the desert for years and years. And then this particular word comes to Moses through our God Almighty. It says, "For I am the Lord." எகிப்தியருக்கு வந்த அந்த 10 வியாதிகள் உன்மேல் வராதபடி நான் பார்த்துக் கொள்வேன் என்று பிதாவானவர் சொல்கிறார். The 10 plagues which was upon the Egyptians will not come upon you, says God Almighty. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் யாவரும் சந்தோஷமாக ஆரம்பித்தோம். ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வருடத்தை நாம் ஆரம்பித்தோம். ஆனால் மார்ச் மாதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், நம்மளுடைய தேசம் மட்டுமல்ல, அநேக தேசத்துல நோய்கள்னால அநேக பாதிப்புகள் வந்துவிட்டது. சுமார் 120 நாட்களுக்கு மேலாக நாம் லாக்டவுன்ல இருக்கிறோம். இந்த வைரஸ் மூலமாக பாதிப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலும் நமக்கு வாக்குறுதியாக சொல்கிறார், நானே உன் கர்த்தர், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார் என்று பிதாவானவர் சொல்கிறார் மோசேயின் மூலமாக. இந்த கஷ்டமான சூழ்நிலையில என்ன நடக்குமோ, இனி இந்த வைரஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமோ, இந்த தொற்று நோய் எங்களிடத்துல விலகி போகுமோ, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறார், நானே பரிகாரியாக கர்த்தர், நான் எகிப்தியருக்கு மேல் வந்த அந்த நோய்களை உங்கள் மேல் வராதபடி நான் காத்துக் கொள்வேன். When we started this year 2020, we were all glad. We had a hope that this year will be full of happiness. There will be promotions. People dreamt like anything that the year 2020 will be a blessing for each and every one. But now we can see that's totally a different situation altogether. Many of them have lost their jobs. Many of them have lost their beloved ones. Many of them have lost their businesses. In midst of such difficult situation, the word of God says that I am not going to put the diseases that have put on that Egyptians on you and on your people, on your country, because I am the God, your healer. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் 3 வித்தியாசமான வாக்குறுதியை நமக்கு தருகிறார். முதலாவதாக அவர் சொல்கிறார், நானே கர்த்தர், நோய்களை குணப்படுத்துவர். For I am the Lord, healer of diseases. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே ஊழியங்களை செய்யும் போது நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் முதல் அநேகரை ஆண்டவர் என்ன செய்கிறார், சுஸ்தப்படுத்துகிறார் என்று இந்த சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். When Jesus Christ was doing his ministry on this earth 2000 years ago, we can see that people who were lame, who were crippled, who were blind, who were mute, they were all healed through our Lord Jesus Christ, because we know that Jesus Christ is the greatest physician on this earth till now, and he will be there forever and ever. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டுள்ளது, பல பல வியாதிகளினால் வருத்தப்பட்டவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் கொண்டு வரும்போது அவர்களை இயேசுவானவர் சுஸ்தமாக்கினார். இன்னைக்கு நம்ம இடத்திலும் நோய் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் நாளை அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நாம் இந்த வசனத்தை நன்றாக வாசிக்கும் போது அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசுவிடத்தில் வரும்போது ஒரு நம்பிக்கையோடு வந்தார்கள், ஒரு விசுவாசத்துடன் வந்தார்கள். நாம் இயேசுவிடத்தில் நாம் வரும்போது நிச்சயமாக நாம் குணப்படுவோம், நிச்சயமாக நாம் சுஸ்தமடைவோம் என்ற விசுவாசத்துடனே ஜனங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்தார்கள். இன்றைக்கு 3-4 மாதங்களுக்கு மேலாக இந்த கொரோனாக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. நாம் அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள், போதகர்கள் ஜெபிக்கிறார்கள், ஜனங்கள் குடும்பமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த வியாதியை சுஸ்தமாக்கவில்லையே. We need to introspect whether my faith is 100% or not. நான் முழு விசுவாசத்துடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேனா? நிச்சயமாக நாம் முழு மனதோடு முழு விசுவாசத்துடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது இந்த கொரோனாவிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். ஏனென்றால் அவர் நோய்களை குணப்படுத்துவர். Because he is the healer of diseases. There are so many incidents where doctors have told that it was a miracle which was performed by God. Yes, doctors are there. God is working through that doctors. Because our Lord Jesus Christ is the healer of diseases. முதலாவதாக நானே கர்த்தர் நோய்களை குணப்படுத்துவர். For I am the Lord, healer of diseases. The second thing is, for I am the Lord, helper of depressed. நானே கர்த்தர் மன சோர்வுகளுடைய உதவியாளர். இந்த கொரோனா மூலமாக அநேகருடைய உள்ளத்திலே ஒரு மனசோர்வுகள் இருக்கிறது. There is depression everywhere because people have lost their jobs. There are so many problems going on within the families, within oneself, within the church. Everywhere there is depression, and God Almighty says that I am the helper of depressed people. மனசோர்வுகள் உடையவர்களுக்கு நான் உதவியாளர் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 34:18 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். மனசோர்வு உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார், நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களுக்கு ரட்சிக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். The word of God says in Psalm 34:18, the Lord is near to the broken-hearted. The Lord is near to the depressed people. Yes, my dear friends in Christ, if you are depressed, you need not have to worry. Our God Almighty will help us out because He is the helper of the depressed. இன்னைக்கு மனசோர்வுனாலே நாம் மனிதரிடத்துல செல்கிறோம். எனக்கு ஏதாவது அவர்கள் ஒரு சொல்யூஷன் தருவார்களா? ஆனால் வேத வசனம் சொல்கிறார், பிதாவானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனசோர்வுள்ள நொறுங்குண்டவர்களுடைய சமீபமாக இருக்கிறார். எப்பொழுது நாம் அவர்களுடைய சமீபமாக இருக்கும் போது, நாம் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் போது, அவர் நம்முடைய அருகாமையில இருந்து நமக்கு உள்ள இருக்கிற மனசோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு சமாதானத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் வேதனையோடு இருக்கும் போது, மனசோர்வுகளோடு இருக்கும் போது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாட்களிலே நீங்கள் மனசோர்வுகளோடு இருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். உங்களுடைய உடன் பிறப்புகள் உங்களை கைவிட்டாலும், உங்களுடைய குடும்பங்கள் உங்களை கைவிட்டாலும், நண்பர்கள் யாவரும் உங்களை கைவிட்டாலும், நான் உதவி செய்வதற்கு எப்பொழுதும் இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒருபோதும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். மன சோர்வுகளுடைய உதவியாளர் என்று நாம் பார்க்கிறோம். He is the helper of the depressed. 1 பேதுரு 5:7 வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். You need to cast upon all your depression upon God because He cares for you, because He helps you
we need to cast all our anxieties, all our sorrows, all our depression on God, because He is our helper. நம்மிடத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம், மன சோர்வுகள் எல்லாம், தியக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே நாம் வைத்து விட வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். இந்த மாதத்திலும், இந்த புதிய மாதத்திலும், இந்த புதிய நாளிலும் அவர் சொல்கிறார், மன சோர்வுகளோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு சமீபமாக இருக்கிறேன். முதலாவதாக கர்த்தர் சொல்கிறார், நான் நோய்களை குணப்படுத்துவர். இரண்டாவதாக மன சோர்வுகளுடைய உதவியாளர். First, our God says, I am the healer of diseases. Second, He says, I am the helper of the depressed. And the third thing God says, for I am the Lord, hope of destitutes. மூன்றாவதாக பிதாவானவர் சொல்கிறார், நானே கர்த்தர், ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கை. இன்றைக்கு உலகம் எங்கும் எக்கனாமிக் ரிசெஷன் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களிலே பண கஷ்டங்கள் இருக்கிறது. அநேக ஏழைகளாக மாறிவிட்டார்கள். தங்களுடைய வியாபார ஸ்தலத்தை விட்டு சொந்த தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பண கஷ்டம். There is poverty everywhere due to this pandemic. And in the midst of such situation, God says, I am a hope for all you, all the destitute people. நான் ஆதரவற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற தேவனாக இருக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் நிபிதமாக சொல்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர் சிறுவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவர்களின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். The word of God says in 1 Samuel chapter 2 verse 8, He raises up the poor from the dust. He lifts the needy from the ash and makes them to sit with the princes and inherit them a seat of honor. That's what our God says. That I am a hope for all those destitute people. நான் ஆதரவற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்னைக்கு நாம் ஆதரவற்றவர்களாக இருக்கலாம். என்னை ஆற்றி தேற்றியதற்காக யாருமே இல்லை என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு நம்பிக்கை தருவார் என்று அந்த சூழ்நிலையில் இருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நானே கர்த்தர், ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன். For I am the Lord, hope for the destitutes. In this hopeless situation, God is giving us an hope that, my dear child, do not give up. Have faith in me. Have hope in me. I will raise you up from the dust. I will raise you up from the ash. And I will make you sit in the seat of the princes. ஆண்டவர் சொல்கிறார், புழுதியிலிருந்து நான் உன்னை எழும்பு செய்வேன், பிரபுக்களோடு உன்னை உட்கார வைப்பேன். ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில ஒரு நம்பிக்கையை தருகிறார். நம்பிக்கையற்றவர்கள் வாழ்க்கையா வாழ்க்கும் போது பிதாவானவர் இந்த புதிய மாதத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை தந்து ஒரு திட மனதை கொடுக்கிறார். யாருனாலும் உங்களை கைவிட்டாலும் பிதாவானவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நமக்கு நம்பிக்கை தந்து நம்மை பிரபுக்களோடு உட்கார செய்பவர் பிதாவானவர். இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். நோய்களிலிருந்து அவர் நமக்கு விடுதலை தருவார், குணப்படுத்துவார். நமக்கு மன சோர்வுள்ள சூழ்நிலையிலே அவர் உதவி செய்வார். ஆதரவற்றவர்களாக இருக்கும் போது நமக்கு நம்பிக்கையை நிச்சயமாக தருவார். எப்பொழுது அந்த வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிக்கும் போது, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறார்? நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். எப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடைய நோய்களை குணப்படுத்துவேன், நான் உங்களுடைய மனசோர்வுகளுக்கு நான் உதவி செய்வேன், நான் ஆதரவற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவேன். எப்பொழுது அவருடைய வசனத்துக்கும்படி நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு அவருடைய செம்மையான பாதையிலே நடக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றுவேன் என்றால், for I am the Lord, நானே கர்த்தர். Our God Almighty gives us a promise. My dear friends, I will definitely heal your diseases. I will definitely help you in the situation of depression. I will definitely give you a hope when you are destitute. But when you listen to the voice of the Lord and do what is right in the eyes of the Lord, and when you obey the commandments of our God Almighty, then God will heal us, God will help us, and God will give us hope. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசிக்கிறோம். நாம் ஒரு உறுதியோடு, நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன், ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நான் நடப்பேன், நான் செம்மையான காரியத்தை செய்வேன். அந்த உறுதி நாம் செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்குவார். நாம் நம்முடைய மனசோர்வுகளின் சூழ்நிலையிலே அவர் உதவி செய்வார். ஆதரவற்றவர்களாக இருக்கும் போது அவர் நமக்கு நம்பிக்கை தருவார். As we begin this new month, let us take a promise, let us take a vow in the presence of God, that God, I'm going to listen to your voice. God, I'm going to obey your commandments. God, I'm going to do what is right in your sight, so that you will heal our diseases, so that you will help during the time of depression, and you will give us hope when we are destitute. அவர் நோய்களை குணமாக்க வல்லமை தேவனாக இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் உதவி செய்வதற்கு அவர் நம்முடைய சமீபமாக இருக்கிறார். நம்மை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையுள்ள தேவன், அந்த உதவி செய்கிற தேவன், அந்த குணமாக்கும் அந்த தேவன் நம்மோடு இந்த 8 மாதமும் கூடவே இருந்து தொடர்ந்து நம்மளை இந்த கொரோனா சூழ்நிலையை மாற்றிவிட்டு நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம், அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளையின்படி நாம் கீழ்ப்படிந்து செம்மையான காரியங்களை செய்யும் போது எகிப்தியருக்கு வந்த அந்த நோய்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார். Let us all take a vow that God, I will definitely walk according to your vows. I will obey your commandments, and I will do what is right in your sight, because you are my helper, because you are my healer, and because you are my hope. May the God of hope, may the God of help, and may the God of healing be with you throughout this new month and throughout the days of God. கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்த வசனம் மூலமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருக்கு காணிக்கையை படைக்கும்படியாக இந்த வேளையிலே நாம் கிறிஸ்தவ கீர்த்தனை 185 நாம் பாடுவோம். இந்த வேளையிலே தேவநாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். Yeah.
ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தர்மையான அருணோதய ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். காலையிலே வந்து கர்த்தரை தேட நீர் எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நானே கர்த்தர் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசினீர். எங்களுக்கு பரிகாரியாக ஆண்டவர் இருந்து எங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக, எங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவராக, ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்திலே நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை நிரந்தரப்படுத்தக்கூடியவர் எங்களுடைய ஆண்டவர் கர்த்தரே எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாம் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த கர்த்தருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ இந்த மாதத்தை நாங்கள் அவருடைய ஒத்தாசையோடு கூட துவங்க ஆண்டவர் கிருபையை நாங்கள் கையில் இருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்களிலே 7 மாதங்களிலே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கியதற்காய், பராமரித்ததற்காய், பாதுகாத்ததற்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த 8வது மாதத்தின் 1ஆம் நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாதத்தையும் இன்னும் வரக்கூடிய நாட்களையும் எங்களுடைய ஆயுசு காலம் மட்டுமாய் நீரே கர்த்தர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தந்ததான ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதி அன்பின் காணிக்கையாக நாங்கள் தாழ்த்தி படைத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து இவைகளுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுவழி நடத்தும். நாங்கள் மறுபடியும் சந்திக்கும் வரை உடைய நீங்காத பிரசன்னத்துக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் எங்களை நாங்கள் தாழ்த்தி கையளிக்கின்றோம். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.